அக்கா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்களா? பணம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வரீங்க. பரவாயில்ல, நல்ல திங்கிங் இருக்குது உங்களுக்கு. நான் இன்னொரு நல்லா ஏமாந்தேன், அதையும் சொல்கிறேன். இது உங்களுக்காக. எங்கள் காட்டில் ஒரு பொம்பளை கண்டினியூவாக வேலை செஞ்சிட்டு இருந்தது. எப்போ கூப்பிட்டாலும் வரும். அவங்க வீட்டுக்காரருக்கு 1.5 கால், அரை கால் ஏதோ வியாதி எடுத்துட்டாங்க. அதனால் அதே வேலை செஞ்சு குடும்பத்தெல்லாம் காப்பாற்றிட்டு இருந்தது. அதனால் அது மேலே எனக்கு ஒரு தனி இரக்கமும் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க பையன் +2 முடிச்சுட்டு போலீஸ் ட்ரைனிங் போகிறான் அப்படின்னு சொல்லிச்சு. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி கூட நான் நினச்சேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ போனான், பாஸ் பண்ணிட்டான் அப்படின்லாம் சொல்லிச்சு. நான் கூட பரவாயில்ல, இனிமேல் இது வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்காது, அவங்க தங்கச்சியெல்லாம் அவனே படிக்க வச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஒரு நாள் அது சித்திரை மாதம், நல்லா வாசல் ஒரு நிமிஷம் காலை வச்சிங்கன்னா கால் கொப்பளம் போட்டுரும், அந்தளவுக்கு இருந்த வெயிலில் நீட்டி விழுந்துருச்சு. இன்டர்வியூக்கு பணம் கட்ட சொல்லியிருக்கிறாங்க கண்ணே. என்கிட்ட ஒரு 3000 ரூபா தான் இருக்குது. 10,000 ரூபா கட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 7,000 ரூபா கொடு, நான் எப்படியாவது கூலி வேலை செஞ்சு. அப்படிலாம் கம்மி தான், கம்மி தான் சம்பளம், தினக்கூலி கம்மி தான். நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாதி சம்பளம் மட்டும் என்கிட்ட பாதி சம்பளம் கழிச்சு விட்டுறேன் அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா, பையன் தான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வேலைக்கு தானே போக போகிறான், வேலைக்கு தானே பணம் கட்டுறீங்க, அவன் சம்பளம் வாங்கி அவனே கூட கட்டிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு 7,000 ரூபா ரொம்ப பெருமையாக தான் கொடுத்தேன். சரி, கஷ்டப்படுற ஒரு குடும்பம் மேலே வந்துடும், இனிமேல் எந்த கஷ்டமும் இல்லை, அவங்க வீட்டுக்காருக்கு வேறு கால் இல்லை, இது ரொம்ப கஷ்டப்படுது, பொட்டை பிள்ளைங்களுக்காக கல்யாணம் ஆகலை, 2 சின்ன பிள்ளைங்க, அதுங்களுக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 7,000 ரூபா கொடுத்து அனுப்பினேன். அதுக்கப்புறம் அது போனது தான். அதுக்கப்புறமும் வேலைக்கு வந்தது, ஆனால் கழிக்கலை. பையன் சம்பளம் வாங்கி கொடுத்து நான் தான் சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம் அப்படியே போச்சு ஒரு 2 மாதம். பையன் வேலைக்கு போகிறான்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தது. ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கினான்னு சொல்லிச்சு, கோயில் உண்டியலில் போட்டான்னு சொல்லிச்சு, என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரியில், நாங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு பேக்கரியில் பார்க்குறோம். அந்த பேக்கரியில் அந்த பையன் வேலை செஞ்சிகிட்டு இருந்தான். என்னடா நீ இங்கே இருக்கிற, போலீஸ் வேலைக்கு போயிருக்கிறேன்னு உங்கள் அம்மா சொல்லிச்சு அப்படின்னு சொன்னதுக்கு, அது எனக்கு வாங்கலக்கா, எங்கள் அப்பா ஒரு கால் இல்லைங்கிறதுனால சாராயம் விற்றுட்டு இருந்தார், அது போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அது வாங்கிட்டு அதை கூட்டிகிட்டு வரத்துக்கு தான் அவங்ககிட்ட அப்படி சொல்லிடுச்சு எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அந்த பொம்பளைகிட்ட நீ உண்மை கூட சொல்லியிருக்கலாம்ல, போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு உண்மை கூட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா, அன்றைக்கி அது கோச்சிட்டு போனது தாங்க. என்னோடய 7,000 ரூபா பணமும் போச்சு, வேலை செய்கிறதுக்கு ஆளும் இல்லாமல் போச்சு. நேற்று நான் சொன்ன மாதிரி பணம் போனால் கூட ஒரு தடவை போயிட்டோம், ஆனால் அந்த வேலைக்கு ஆள் அதோட கட்டாயி போய் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க தெரியுமா, அவங்க அதோட சரி பணம் வாங்கிட்டு போயிட்டோம், வேறு திருப்பி கொடுக்கல, அங்கே போய் எப்படி முழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட கம்முன்னு அப்படின்னு பார்த்தா, பக்கத்து வீட்டில் மருமக, எதிர்த்து வீட்டில் மருமக எல்லாத்துக்கிட்டையும் போய் எதையாவது ஒன்று சொல்லி வச்சுட்டு, அதுக்கு கை வரத்தில்ல, அதுக்கு மனசு வரத்தில்ல, அதுக்கு கால் வரத்தில்ல, அதுக்கு மூக்கு வரத்தில்ல அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொல்லி வச்சுட்டு போயிடுறாங்க. அது என்ன ஏங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லாமையே இருப்பாங்க? எனக்கு நிஜமாகவே அந்த பொம்பளை பார்த்தா பிடிச்சி அப்படியே தலைமுடியை பிடிச்சி போட்டு குப்புன்னு குப்பலாம்னே இருக்குது. என்ன பண்ண முடியும், பணமே போயிடுச்சு. அப்புறம் நல்லா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட திட்டு வாங்கிட்டு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படியே நம்ம ஒரு 4 பேரை கடந்து போயிட்டோம் அப்படின்னா, உண்மையாக ஒருத்தர் கஷ்டப்பட்டு உண்மையாக நேர்மையாக வாழ்கிறவங்களுக்கு கூட உதவி செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாயிடுறோம். அதை அவங்க ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்குறதில்ல. எவ்வளோ கஷ்டத்தில், அப்படியே கூட போலீஸே பிடிச்சிட்டு போனாலும் ஒரு கஷ்டத்தில் தானே உதவி செஞ்சுருக்கிறேன். அந்த பையனை பேக்கரிக்கு வேலைக்கு தானே போகிறான், ஏதோ கொஞ்சமாவது கொடுத்துருக்கலாம். கொடுக்காமே இருந்தால் கூட இருக்கா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலைக்கு வந்துகிட்டு இருந்திருக்கலாம். இதன் என்னமோ எப்படா ஒரு கேள்வி கேட்பாங்க வராமல் இருந்துக்கலான்னே பணம் வாங்கிட்டு போனவங்க அத்தனை பேரும் நினச்சா, யாரை நம்பிங்க இந்த 10 பைசா பணம் தான் கொடுக்க முடியும், ஒரு தர்மம் தான் பண்ண முடியும். ஒரு ஆபத்தில் தான் ஒருத்தர் யாருக்கிட்ட போய் கேட்பாங்க. ஒவ்வொருத்தரும் இப்படியே செஞ்சால் அது என்ன அர்த்தம்? இதே எனக்கே தெரியல, உளறிட்டு இருக்கிற போல் தெரியுதா?